வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு சவால். சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபாதி பெரோல் சொன்ன வார்த்தைகளே தான். இதை கேட்கும்போதே எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு புரியுது இல்லையா? 2026 நடந்த ஈரான் போர் வெறும் ஒரு ராணுவ மோதல் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு வரலாறு காணாத நெருக்கடி. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க பதிவுல உலக வரைபடத்துல இருக்கிற ஒரே ஒரு சின்ன கடற்பாதை அடைக்கப்பட்டதால நம்ம அன்றாட பொருளாதாரம் எப்படி எவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்திச்சதுன்னு ரொம்ப ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். பகுதி 1. போர் மற்றும் தடை. உலக வர்த்தகத்தோட உயிர்நாடி. சரி, முதல்ல ஹோர்முஸ் ஜலசந்தினா என்னன்னு பாப்போம். இது பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு ரொம்ப குறுகலான கடற்பாதை. ஆனா உலகளாவிய பெட்ரோலிய விநியோகத்துல 20%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுல அதாவது எல்என்ஜில 20% இந்த ஒற்றைப்பாதை வழியா தான் உலகமெங்கும் போகுது. சிம்பிளா சொல்லணும்னா இது உலக பொருளாதாரத்தோட கழுத்து நரம்பு மாதிரிங்க. இதுல அடைப்பு ஏற்பட்டா மொத்த உலக பொருளாதாரமும் மூச்சு திணறி போயிடும். இந்த நெருக்கடி எப்படி இவ்வளவு வேகமா வெடிச்சதுன்னு கொஞ்சம் டைம்லைனை பாருங்க. February 28, 2026 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல்களை ஆரம்பிச்சாங்க. இதுல ஈரானின் உச்ச தலைவர் அலி காமனி கொல்லப்பட்டார். உடனே அடுத்த மாசமே பதிலடி கொடுக்கிற விதமா ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க. April 8 ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்தாலும் April 13 அன்னைக்கு அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டது. பாத்தீங்களா, ரொம்ப குறுகிய காலத்துல நிலைமை எப்படி தலைகீழ மாறிடுச்சுன்னு. பகுதி 2. பெரும் அதிர்ச்சி. எரிசக்தி விநியோகத்துல ஏற்பட்ட ஒரு வரலாற்று தடை. இந்த எண்ணெயை கொஞ்சம் கவனிங்க. 20%. உலக அளவுல கடல் வழியா நடக்கிற எண்ணெய் வர்த்தகத்துல ஒரே ராத்திரியில 20% சந்தையிலிருந்து முற்றிலுமா துண்டிக்கப்பட்டுச்சு. உண்மையிலேயே எந்த ஒரு பொருளாதாரத்தாலையும் இவ்ளோ பெரிய இழப்பை ஈடு செய்யவே முடியாதுங்க. இதோட நேரடி விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? கச்சா எண்ணெய் விலை சும்மா ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. இந்த தடையால பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை ஒரு பீப்பாய்க்கு $126 கடந்த 4 வருஷத்துல இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுச்சு. இது மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய பீதியையே கிளப்பிடுச்சு. விட்டோல் நிறுவனத்தோட CEO ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்த போரினால மட்டும் உலகம் முழுக்க சுமார் 1 பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் உற்பத்தி முற்றிலுமா இழக்கப்படுமாம். எரிசக்தி வரலாற்றிலேயே இது ஒரு ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம பார்க்கலாம். போருக்கு முன்னாடி ஹோர்முஸ் ஜலசந்தியில மாசத்துக்கு சுமார் 3000 கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஏப்ரல் 2026 இது வெறும் 150 குறைஞ்சிடுச்சு. கப்பல் போக்குவரத்துல 95% வீழ்ச்சி. இதுல இருந்த இந்த பொருளாதார முடக்கம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பகுதி 3. சங்கிலி பாதிப்புகள். கப்பல்கள் ஓடாம நின்னப்போ என்னாச்சு? ஒரு கடற்பாதை அடைக்கப்பட்டதால சம்பந்தமே இல்லாத மத்த பொருட்கள்ல எப்படி தட்டுப்பாடு வருதுன்னு நீங்க தெளிவா பார்க்கலாம். எரிசக்தி பற்றாக்குறையால பஹ்ரைன் நாட்டுல அலுமினிய உற்பத்தி குறைஞ்சிடுச்சு. வளைகுடாவில இருந்து போக வேண்டிய உர ஏற்றுமதி முற்றிலுமா நின்று போச்சு. தொழில்நுட்ப உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான ஹீலியம் வாயுவுக்கும் தட்டுப்பாடு. இதையெல்லாம் விட மோசம், மத்திய கிழக்கு கப்பல் பாதைகள் முடங்கினதால உலகளாவிய உணவு மற்றும் தானிய விநியோகம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல் போக்குவரத்துல இப்ப ஏற்பட்டிருக்க மாபெரும் குழப்பத்தை சொல்ல வார்த்தைகளே இல்ல. வளைகுடா பகுதியில மட்டும் சுமார் 200 கப்பல்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பல கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுத்தி, அதாவது நன்னம்பிக்கை முனை வழியா ரொம்ப தூரம் சுத்தி போக வேண்டிய கட்டாயம். ஆகாயத்திலையும் இதே நிலைமைதான். ஐரோப்பா ஏசியாவுக்கு இடையிலான விமானங்கள் வெறும் 2 குறுகிய பாதைகள்ல மட்டும்தான் பறக்க அனுமதிக்கப்படுது. மத்திய கிழக்குல பல வான்வழிகள் முற்றிலுமா மூடப்பட்டுடுச்சு. பகுதி 4. அன்றாட பொருளாதார பாதிப்பு. உலகளாவிய தடையிலிருந்து நம்ம பாக்கெட் வர. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கேயோ நடக்கிற புவிசார் அரசியலும் ராணுவ தாக்குதல்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்றதுதான். ஒரு பக்கம் கப்பல் முற்றுகையால தினமும் பல பில்லியன் டாலர்கள் நஷ்டம் ஏற்படுது. அதோட நேரடி விளைவு அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $4 தாண்டிடுச்சு. நம்ம ஊர்லயும் உணவுப் பொருட்களோட விலை விண்ண முட்டுது. உலகளாவிய பணவீக்கம் கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிலைமையை நாம அப்படியே 1970களில் நடந்த எரிசக்தி நெருக்கடியோட ஒப்பிட்டு பார்க்கணும். அன்னைக்கு அரபு நாடுகள் போட்ட எண்ணெய் தடையால உலக பொருளாதாரமே மந்த நிலைக்கு போச்சு. ஆனா இன்னைக்கு ஹோர்முஸ் ஜலசந்தியோட இந்த இரட்டை முற்றுகை எண்ணெய் சந்தை வரலாற்றிலேயே மிக மோசமான விநியோக தடையை உருவாக்கியிருக்கு. இது உலகளாவிய அளவுல ஒரு மாபெரும் பொருளாதார மந்த நிலைக்கான அபாய எச்சரிக்கைனே சொல்லலாம். ஆனா இந்த பொருளாதார வலி உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. அமெரிக்காவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது பெரிய சவாலா மாறிடுச்சு. ஐரோப்பிய மத்திய வங்கி தன்னோட பணவீக்க கணிப்பை மறுபடியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. வளர்ந்த நாடுகளில் ஒன்னான பிரிட்டன் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆனா இதுல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால தவிச்சிட்டு இருக்கிற வளரும் நாடுகள் தான். பகுதி 5. இராஜதந்திர இழுபறி. பெருமூச்சோடு காத்திருக்கும் உலகம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய முரண்பாடே இந்த இரட்டை முற்றுகை தான். அதாவது ஒரு பக்கம் தற்காலிக போர் நிறுத்தம் அமுல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வர்த்தகம் இன்னும் முடங்கியேதான் கிடக்கு. அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஈரான் வளைகுடா போக்குவரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கப்பல்களுக்கு அதிக கட்டணம் விதிக்கிறாங்க. இது முடிவே இல்லாத ஒரு மிகப்பெரிய இழுபறியா போயிட்டு இருக்கு. சரி, இதை சரி பண்ண யாருமே ட்ரை பண்ணலையான்னு நீங்க கேட்கலாம். சர்வதேச சமூகம் இந்த சிக்கலை தீர்க்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடி பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செஞ்சுட்டு வராங்க. ஜலசந்தியை பாதுகாக்க ஒரு சர்வதேச பாதுகாப்பு படையை உருவாக்கலாம்னு பிரிட்டனும் பிரான்ஸும் ஐடியா கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் உலக பொருளாதாரத்தை பாதுகாக்க ராணுவ நடவடிக்கைகளை உடனே நிறுத்தணும்னு சீனா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க.
இப்போதைக்கு ஹோர்மஸ் ஜலசந்தி முழுசா மூடப்பட்டிருக்கு. உலக பொருளாதாரம் என்ன ஆகுமோன்னு பயத்துல உறைஞ்சு போய் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாபெரும் இழுபறியில முதல்ல விட்டு கொடுக்க போறது யாரு? இந்த முட்டுக்கட்டை எப்போ உடையும்? நம்ம அன்றாட வாழ்வாதாரம் எப்ப இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நிறைய கத்துக்க ஃபாலோ ஸ்ரீராம் கார்த்திக்.